சத்துக்கள் நிறைஞ்ச கொத்துவரங்காய எப்படி ருசியா பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். கேரட் பீட்ரூட் பொரிக்கிறவங்க கொத்துவரங்காய ஒதுக்குறீங்களா? இனிமேட்டு ஒதுக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கீழே செக் பண்ணிக்கோங்க. கொத்துவரங்காயை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாது. இது கூடயே கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எல்லா பொரியலுக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், சாம்பார் வெங்காயம். அதான் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இது கூடயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து, நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகா இதையெல்லாம் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேருங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேருங்க. சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி வச்சுட்டு கொத்துவரங்காயை சேர்த்துக்கோங்க. கொத்துவரங்காய் சேர்த்ததும் சால்ட் உப்பு சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்துவரங்காய் வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்து இதை மூடி வேக வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் இதை மூடி வேக வச்சுருங்க. இப்போது சின்ன துண்டளவு தேங்காயை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. கொத்துவரங்காய் தண்ணி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா கொத்துவரங்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடயே லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்மளுடைய கொத்துவரங்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.